வார்த்தையை நம்பி இருக்கிறவர்களுடைய சவால் எங்க தெரியுமா? வீட்டில தான். எங்க எல்லாம் அப்படி கழுத்தை நெருக்கிறது போல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது கர்த்தர் பார்த்துக்கொள்ளணும் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? முடியாது. ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் கண்ணம் திறந்ததும் நீங்க தானப்பா, என் கூட இருக்கிறவன் கண்ணையும் திறந்தருளும். அவன் அப்படி ஜெபித்த போது உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை, அப்ப வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படுவதற்கு தாமதம் என்ன? இன்னும் திறக்கப்படாத காரணம் என்ன? எலிசா சொல்ல மாட்டீங்களே? ஆமென். என் கூட இருக்கிறவங்க கண்ணு திறக்கப்படும். என் கண் எப்படிங்க திறந்துச்சு? அவர் தானே திறந்தார். அப்ப நான் என்ன பண்ணணும்? நம்மளே டிசைட் பண்றது. இவரெல்லாம் திருத்த முடியாது பாஸ்டர், இவரெல்லாம் திருத்த முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால். ஆமென். ஆண்டவரே, ஆமென். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பார்க்க வச்சிட்டீங்க, ஆனா நீங்க பார்க்கறது மாதிரி பார்க்க வைங்க. என்ன மட்டும் இல்ல, சர்ச்சையை அப்படி பார்க்க வைங்க. ஆமென். இந்த ஊழியத்தில் இது ஒரு சர்ச்சா நீங்க பார்க்குறீங்க. எத்தனை பேர் இதுல இருக்கிற தேவ திட்டத்தை பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்க்குறோம்? இந்த எலிசாவின் வேலைக்காரன் இருக்கிறான், கூட இருக்கிறான், என்ன வேணுமோ நான் செய்கிறேன். ஆனால் இந்த எலிசாவை சுற்றி அக்கினி மயமான ரதங்கள் இருக்கிறது. தேவனுடைய திட்டம் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் தெரியல. ஒரு பிரச்சனை வந்ததும் ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இனி என்னத்தை செய்வோம்? பயப்படாத. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர்கள். இது தெரியணும்னா கண்கள் திறக்கப்பட வேண்டும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை. உலகத்தின் பார்வையில் நம்ம தனியாளாதான் தெரிவோம். ஆனால் இத்தனை உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்த பிறகும் நீ இன்னைக்கும் நிக்க காரணம் என்ன? நீ இருக்கிற இடத்தை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை, இந்த வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்ற, அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருப்பதாக. அடுத்த ஒரு செய்தியை கேளுங்க. இப்போ எத்தனை பேர் பார்க்கிறாங்க? இப்ப அந்த இடத்துல எத்தனை பேருடைய கண்கள் திறந்திருக்கிறது? எலிசாவின் கண்கள் ஏற்கனவே, வேலைக்காரனுடைய கண்களும் இப்பொழுது திறந்திருக்கிறது. அடுத்த வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும். இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். ஒரு வீட்டில் இருக்கிற 2 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டா சத்ருவின் கண்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டுமானாலும், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருக்க வேண்டுமானாலும் உன் கண்கள் திறக்கப்பட வேண்டியது. நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க ரீமா கலாரா இப்பொழுது அந்த கிரியை நடப்பதாக. உன் கண்கள் திறக்கப்படும் போது உன் சத்ருவின் கண்கள் அடைக்கப்படும். உன் கண்கள் திறக்கப்படும் போது ரீமா கலாரா, ஹல்லேலூயா, சத்ருவுக்கு வருவான், அவனுக்கு தெரியாம போயிடும், தெரியாம போயிடும். ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து லோத்து சோதோமை பார்க்கும்போது அவன் கண்களுக்கு அது கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சு. அவ்வளவுதான், கண் அடைக்கப்பட்டவனாய் போகிறான். அவன் வாதிக்கப்பட்ட போது தன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருடைய தூதர்கள் பாதத்தில் விழுந்து, ஆண்டவர் வர பாதத்தில் விழுந்து, என் வீட்டுக்கு வந்துருங்க, என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டு எப்பொழுது தேவனை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டானோ அப்பொழுது அவனை நெருங்கின
சோதோமின் பட்டணத்தாருக்கு குருட்டாட்டத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு குறிவைத்து தாக்குகிறானா? ஐயோ, என் வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை. ஏன்? குறிவைத்து அடிக்கிறான், கரெக்டா அடிக்கிறான். சிக்காகிறேன் எழும்புறேன், சிக்காகிறேன் எழும்புறேன், கரெக்டா குறி வச்சு அடிக்கிறான். அப்ப எங்க பிரச்சனை? அவனுக்கு கண்ணு கரெக்டா தெரியுது, கரெக்டா தெரியுது. ஆனா நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது அடுத்த ஒரு கிரியை நடக்கும். அதுவரை நம்மை பார்த்து அம்பு எய்து கொண்டிருந்தவனுடைய கண்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தை. ஓ, thank you Holy Spirit, thank you Holy Spirit, amen. உன் கண் திறக்கப்படும் போது, இப்போ உன்னோடு போராடினவர்களை சத்துரு உன் பக்கத்துல தான் இருப்பான், ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியாது. தாவீது சவுல் பக்கத்துல தான் நின்னா. சவுல் பக்கத்துல இருக்கிற ஆயுதத்தை எடுக்கிறான், சவுல் பக்கத்துல இருந்து எடுத்துட்டு போறான். தெரியல, தெரியல. ஏன்? தாவீது ஜெபித்து கண்கள் திறக்கப்பட்டவன். எங்க சவுல் ஒரு ராஜா, அந்த பட்டணம் ஃபுல்லா தேடியும் தாவீதை பிடிக்கலையே, கண்டுபிடிக்க முடியலையே. எப்படி சத்துருவின் கண்ணுக்கு மறைத்தார் பாத்தீங்களா? சில நேரத்தில் நம்மள ஃப்ரெண்ட்ல கொடுப்பார். மோசைய பார்வோன் கையிலேயே கொடுத்தார், ஆனா திட்டத்தை மறைச்சார், திட்டத்தை மறைச்சார். திட்டம் மட்டும் தெரிஞ்சிருந்தா அந்த லைன் நதியிலேயே முங்கு முங்கு. திட்டம் என்ன? இந்த நைல் நதியில இந்த குழந்தைய கொல்லணும்னு போட்டேல்ல, இந்த குழந்தைய வச்சு ஒன்ன இன்னொரு நதியில, அதுதான் சிவந்த சமுத்திரத்துல. அதனாலதான் மோசே பிறந்த போது அப்போஸ்தலர் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று. ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்? அழகா இருக்கு. இது அப்படி இல்லை, அந்த பெற்றோருடைய கண்களை திறந்து காட்டி கொடுக்கிறார். டிவைன் பியூட்டி. இந்த குழந்தைக்கு உள்ள ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை தேவ திட்டத்தை வைத்து பார்த்தால் நம்ம கண்களுக்கு பிள்ளைங்க அழகா தெரிவாங்க. இந்த குழந்தை பிள்ளைகள் அப்படிதான் பார்க்கணும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை மார்க்க வச்சு பிள்ளைகளை பார்க்காதீங்க. பிள்ளைங்க மேல எழுதப்பட்ட தேவ திட்டத்தை வைத்து பாருங்கள். உங்க பிள்ளைங்க உங்க கண்களுக்கு ரொம்ப அழகாய் தெரிவார்கள். 3 மாசம் பிள்ளையை மறைச்சு வைக்கிறாங்க. இந்த பெற்றோருக்கு தெரிந்த அந்த டிவைன் பியூட்டி, அந்த திவ்ய சௌந்தரியம், அப்போஸ்தலர் 7:20, இது யாருக்கு தெரியல தெரியுமா? பார்வோன் குமாரத்திக்கு தெரியல, பார்வோனுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா பார்வோன் குமாரத்தி இப்படி தோல்ல போட்டுடா, தூங்குடா. பார்வோன் அரண்மனையில தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறா. பட்சிக்கிறவனிடத்துல பட்சணத்தை கொடுக்கிறவர் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏங்க, ஆண்டவரை மாதிரி பெரிய தேவன் கிடையாது. ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு வல்லமை கிடையாது. அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவர் நிர்ணயித்தபடியே. பெற்றோருக்கு தெரிந்த அந்த திவ்ய சௌந்தரியம் பார்வோனுக்கு தெரியல. ஏன்? பெற்றோர் கண்கள் திறக்கப்பட்டது. பார்வோனுடைய கண்கள். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் போது, என் பிள்ளைக்கு ஃபியூச்சர் எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். என் கண்களை திறந்திரலும் திறந்திரலும். துறவு ஆகாருக்கே காட்டி கொடுத்த ஆபிரகாமின் சந்ததிக்கு காட்டி தர மாட்டாரா? ஆண்டவரே, என்னை நம்பி இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். என் கண்கள் திறக்கப்பட்டால் சத்ருவின் கண்கள் அடைக்கப்படும். எழுதுறவங்க இதை அழுத்தி எழுதுங்க, உங்க இருதயத்தில் எழுதுங்க. என் சத்துரு இன்னைக்கு குறி பார்த்து அடிக்க காரணம் என்ன? இதுவரை எலிசா இருக்கிற இடம் வரைக்கும் வந்திருக்கிறான். எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் ஏற்கனவே திறக்கப்பட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. என் கண்கள் திறக்கப்பட்டான். என் கண்களை திறந்திரணும். நேரம் அதிகம் போகிறதுனால ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் சவுலை சந்திக்கிறார்.
அடி வாங்கிட்டு கண்ணு. இப்பொழுது அனனியாவை சவுலினிடத்திலே அனுப்புகிறான். அனுப்பும்போது 17வது வசனத்தில் அனனியா சவுலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியை உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். என்னை எதுக்கு அனுப்பினார் தெரியுமா? நீ பார்வையடையணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அப்படி சொல்லிட்டு அனனியா பவுல் மேல அப்படி கையை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். இறங்கும்போது என்ன உண்டானது தெரியுமா? கண்ணில் இருந்த செதில்கள். இதெல்லாம் படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் இன்னும் ஏதாவது செதில் இருக்குன்னா விழட்டும். அந்த செதில் விழுந்ததும் பவுலின் பார்வை மாறிட்டு, அதுவரை அவனுக்கு எது எது லாபமா தெரிஞ்சதோ அது எல்லாம் நஷ்டமா தெரிஞ்சது. அதுவரை அவனுக்கு எது எது நஷ்டமா தெரிஞ்சதோ அது எல்லாம் லாபமா தெரிஞ்சது. அதுவரை அவன் சபையை துன்பப்படுத்துவதை பெருசா பார்த்தா, அதன் பிறகு அவன் சபையை கட்டி எழுப்புவதை பெருசா பார்த்தான். நிறைய காரியத்தை நம்ம இன்னும் விடாம அவர் சொல்றார். பாரு, கோத்திரத்துல நானும் குறைஞ்சவன் கிடையாது, ஜாதியில நானும் குறைஞ்சவன் கிடையாது, படிப்புல நானும் குறைஞ்சவன் கிடையாது. பெருமை பாராட்டணும்னா மாம்சத்தின்படி எனக்கும் பாராட்டலாம். ஆனா எனக்கு எது எது லாபமா இருந்துச்சோ அதெல்லாம் குப்பை குப்பை. இதுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சு பவுல்? கிஃப்ட் இல்லப்பா, என் கண்ணை நிறைய செதில் வந்து இப்படி ஒட்டி இருந்துச்சு. அநேக மாம்ச பெருமை, ஜாதி பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமைன்னு நிறைய செதில் வந்து ஒட்டி இருந்துச்சு. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ண, கிருபையா இறங்கி அந்த செதிலெல்லாம் கீழே விழுந்து பார்வை அடையும்படி செய்தார். பார்வை மாறினது, பாதை மாறினது. அவர் சொல்ற, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி